இப்ப சொல்லுடா, இப்ப சொல்லு. ஏசு எதுலடா பெரியவர்? எனக்கு விசா தரலையா எங்க சாமி? வேலை தரலையா? பொண்ணு தரலையா? பிள்ளை தரலையா? சுகம் தரலையா? உங்க சாமி எதுலடா பெரியவர்? சொல்லு. என்னுடைய கிறிஸ்தவ நண்பர் நல்ல ஆண்டோடைய பிள்ளை, வசனத்தை தெளிவா இருந்ததுனால இதெல்லாம் உங்க சாமி கொடுத்திருக்கலாம், ஆனா நான் தினந்தோறும் ஒரு ஜபம் பண்றேன். என்னடா பண்ற? என்ன பண்ற? எல்லா நாளும் இயேசுவை பார்த்துன்னு சொல்றேன், இயேசுவே உம்மை போல என்ன மாற்றுன்னு சொல்ற. நீ எந்த சாமிட்டடா போய் கேப்ப? நீ எந்த சாமிகிட்ட போய் கேப்ப உன்ன மாதிரி மாத்திரம்னுட்டு? ஏன்னா உன் பூஜை அறையில 3 சாமி போட்டிருக்க. ஒன்னு ஆஞ்சநேயர், அனுமான், கைய கூப்பி நிக்கிற பெரிய அனுமான் போட்டிருக்க. அதுகிட்ட போய் சொல்லியா உன்னைய மாதிரியே நீ மாத்துனுட்டு? அங்க கொஞ்சம் பேர் பயந்துட்டாங்க. ஏன்னா ஒரு அந்த அனுமார் வந்து உன்னை உடைச்சிட்டு போயிடுச்சு. நாங்க உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். அங்க அனுமார் வந்தாரு, டம்னு உடைச்சாரு. அந்த பிள்ளைங்க பயந்துச்சு. நீ அவரை மாதிரி மாத்துவேன்னு சொல்றியா? இல்ல யானை முகத்தோனே அவரை மாதிரி மாத்துவேன்னு சொல்றியா? இல்லன்னா அம்மனமா நிக்கிறார ஒருத்தர், அவரை மாதிரி ஆண்டியான மாதிரி மாத்து. யார மாத்து? இயேசுவை போல மாத்தினா என் பரிசுத்த ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அதனாலதான் இயேசு பிள்ளையா இருக்கிறேன். அவரை மாதிரி மாறுறதுதான் பிள்ளையா இருக்கிறேன். அதாவது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் தமிழ்நாட்டை மாதிரி சாத்தானுடைய அரண்கள் கிடையாது. நான் அறிந்து கொள்ளணும், தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இங்க இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கோயில்கள், சாத்தானுடைய அரண்கள் கிடையாது. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா சில சிட்டிஸ்ல பிர்லா மந்திர் அப்படின்னு இருக்கும். அது ஒண்ணுதான் பெருசா இருக்கும். பிர்லா கம்பெனிக்காரன் கட்டினாரு, அவன் புகழுக்காக கட்டினான். மற்றபடி நீங்க அமிர்தசரஸ் போனா பொற்கோயில், அந்த மாதிரி சில ஏரியாக்கள் தான். தமிழ்நாட்டு அளவுக்கு இவ்வளவு பெரிய கோபுரங்கள், இவ்வளவு இடங்கள் வேற எங்கேயும் எந்த மாநிலமும் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டை இவ்வளவு சாத்தான் குறிவைத்து ஸ்ட்ராங் பண்ணி இருக்கிறான்? எனக்கு தேவன் நிறைய காரியத்தை விளங்க பண்ணினார். இதை ஒவ்வொரு இடங்கள்ல இப்படிலாம் அவன் வந்து தன்னுடைய எல்லைகளை ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை எல்லாம் பார்க்க முடிந்தது. கும்பகோணம் போனா நம்ம கிரகிக்க முடியாத அளவுக்கு சாத்தான் அங்கே அத்தனை கோயில், அத்தனை இடம் வேறொன்றி இருக்கிறான். நான் எல்லா மதத்தினரையும் மனவார நேசிக்கிறேன். ஆனால் இந்துவாக வாழ விரும்புகிறேன். நான் கடவுளை நம்புகிறேன். அவனை எனக்கு காட்டியவனை போற்றுகிறேன். ஆன்மா இறைவனோடு ஒன்றிவிடும் போது அமைதி இருதயத்தை ஆட்சி செய்கிறது. நாணயம், சத்தியம், தர்மம் இவற்றின் மீது நம்பிக்கை பிறக்கிறது. நேரான வாழ்க்கையை இருதயம் விரும்புகிறது. பாதகங்களை, பாவங்களைக் கண்டு அஞ்சுகிறது. நாத்திகனையும் அன்போடு அரவணைத்துக் கொள்கிறது இந்து மதம். என்னை திட்டுகிறவன் தான் அடிக்கடி என்னை நினைத்துக் கொள்கிறான், ஆகவே அவன்தான் என்னுடைய முதல் பக்தன் என்பது இறைவனுடைய வாக்கு. நீ பிள்ளையாரை உடைக்கலாம், பெருமாள் நாமத்தை அழிக்கலாம், மத சின்னங்களை கேலி செய்யலாம். நீ எதை செய்தாலும் இந்து சகித்துக் கொள்கிறான்.